இந்த மாதிரி பூஜை பாத்திரங்களெல்லாம் ஈஸியாக வந்து கை வலிக்காமல் க்ளீன் பண்ணி எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு செங்கல் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பழைய புளி இருந்தால் எடுத்து அதை வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து புளி கரைசலை ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த புளி கரைசலை நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மஞ்சள் தூள் கூடவும் செங்கல் பொடி கூடவும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பூஜை பாத்திரங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொருட்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த 3 பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கலவையை யூஸ் பண்ணி பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து பளிச்சுன்னு வந்து தங்கம் மாதிரி மாறிடுங்க. உங்களுடைய பூஜை பாத்திரங்கள் பல மாறிடும். பாருங்க, நான் வேற எதுவுமே ஆட் பண்ணல. சோப்போ இல்லை ஸ்க்ரப்பரோ இல்லை எந்த பொருட்களுமே ஆட் பண்ணல. மஞ்சள், புளி, அதுக்கப்புறம் செங்கல் பொடி, இந்த 3 பொருட்கள் தான். இந்த 3 பொருட்கள் மட்டும் போதும். பாருங்க, கையிலேயே நீங்க தேய்ச்சி எடுத்தீங்கன்னா போதும். ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்குங்க. பாருங்க, தேய்ச்சி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்ச பிறகு நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கீங்களா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பொருட்களை மிக்ஸ் பண்றதுக்கும் நம்ம வந்து குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்டா பளிச்சுன்னு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கை வலிக்காம ஈஸியா வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை போட்டு இந்த மாதிரி பூஜை பாத்திரங்களை பளிச்சுன்னு மாத்திரலாங்க.